ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே கொத்தமல்லி வளர்க்கலான்னு ஒரு ஐடியாங்க. இப்போ தனியா எடுத்திருக்கேன். அது 2 2 உடைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வெளியில ஹோட்டல்லலாம் சாப்பாடு வாங்குவோம் இல்லையா? அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லையா? அதில வந்து மண்ண வந்து நிரப்பிட்டு, அது மேல அந்த சீட போட்டு மேல கொஞ்சம் மண்ணு போட்டுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு அடியில வந்து நான் ஹோல் போட்டிருக்கேங்க. நெறைய ஹோல் போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணி ஊத்துனா அது கீழ போறதுக்காக. இப்போ வந்து நான் போட்டேன். இங்க பாருங்க மொளகட்டி வந்துடுச்சு. என்ன நான் ஒரு தப்பு பண்ணேன் கடைசியா சொல்றேன். பாருங்க இப்போ வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில என்ன தப்பு பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் சொல்றேன். மொத்தமா முளைச்சுதானா முளைக்கல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டே தண்ணி நெறைய ஊத்திட்டேன். அந்த தப்ப தான் நான் பண்ணிட்டேன். தெளிச்சு விட்டுட்டு அது நல்லா அப்படியே வந்து பாருங்க வெடிச்சு வருது இல்லையா? இப்படி முளைச்சதுக்கப்புறமா தண்ணி தொடர்ச்சியா தேவை. ஃபர்ஸ்ட்டே தண்ணி ரொம்ப தேவை இல்ல. இது தெரியாம நான் வந்து தண்ணி ஊத்திட்டேன். இருந்தாலும் பரவாயில்லங்க. ஆனா நாள் போக போக அது வளர ஆரம்பிச்சிடுச்சு. நெறைய சீடு முளைச்சிடுச்சு. உடைக்கிறப்ப சீடு உடைக்கிறப்பயும் பார்த்து உடைக்கணும். ரொம்ப போட்டு அழுத்தி உடைச்சா நெறைய முளைப்பு கட்டல. ஓரளவுக்கு எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டதுக்கு ஓகே தான், நான் வளர்த்துட்டேன். இனிமே எப்படின்னு நான் பார்த்துட்டேன். ப்ரொசீஜர் பார்த்துட்டேன். எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியுது. இப்போ பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியுது. கொத்தமல்லிலாம் நம்மளே வந்து வீட்டிலேயே செஞ்சுக்கலாங்க. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். இதை நான் செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து வீட்டிலேயே வளர்க்குறேன்னு சொன்னப்போ ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பாருங்கள், கொத்தமல்லியே ஃபைனலி பார்த்துட்டேன். ரசமும் போட்டுட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.